வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாளைக்கு காலையில அப்படி இல்லைன்னா நாளைக்கு நைட்டு வரக்கூடிய 8 மணிக்கு 8 மிளக இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க எடுத்து வச்சாலே போதும். அடுத்த நொடியே 8 திக்குல இருந்தும் பணம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். எண்ண முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். நாளைக்கு தேதி நமக்கு 8. அடுத்ததா இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். அடுத்ததா நாளைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி நாளைக்கு காலையில 7 மணி 53 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில 4 மணி 16 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில நாளைய நாள்ல 8-8-8ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை, வளங்களை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட 8 அதாவது 888ஓட சேர்க்கை நாளைய நாள்ல வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். எல்லாருக்குமே 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவா அஷ்டமி திதி நாளே பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். காலத்தால ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அஷ்டமி, அதுவும் வளர்பிறை அஷ்டமி திதி நமக்கு வளங்களை அள்ளி தரக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. அந்த வகையில நாளைய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த அற்புதமான பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், உங்க குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த 2024வது வருஷத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். எத்தனையோ கஷ்டங்களை நாம கடந்து வந்திருப்போம். இன்னும் ஒரு சில கஷ்டங்கள் நம்மள போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த 2024வது வருஷத்தோட ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு 2025வது வருஷத்துல இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கு உங்க பெயரை எழுதி இந்த தண்ணீர்ல நீங்க போட்டாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2024வது வருஷத்துல நமக்கு இருந்த பண கஷ்டம் இந்த 2024வது வருஷத்தோடயே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த சிம்பலும் இந்த வார்த்தையும் இருந்தாலே போதும். 2025ல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி 2 பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். நிச்சயமா இந்த 2 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க.
சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாளைக்கு வரக்கூடிய அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, வறுமை விலகிறதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம், பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இப்ப நான் சொல்ல போற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைய நாள்ல நமக்கு 888ங்கிற சேர்க்கை இருக்கிறனால நாமளும் இந்த 8ங்கிற நம்பரோட எனர்ஜியை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். ஒண்ணு, நாளைக்கு காலையில 8 மணி 8 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணி 8 நிமிடங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்ததா காலையில அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணில இருந்து 8:59 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மத்தபடி ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இப்ப நான் சொன்ன பெஸ்டான டைமை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உடனடியா பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வெற்றிலை தேவைப்படும். இந்த வெற்றிலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி சுபகாரியங்கள்ல பச்சரிசிக்கு எப்படி முதலிடம் இருக்கோ இந்த வெற்றிலைக்கும் முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த வெற்றிலை இல்லாத சுப காரியங்களே கிடையாது. கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலையை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே தண்ணீரால வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாத மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த மிளகு விஷத்தை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நமக்கு நீக்கி கொடுக்கும். எண்ணி 8 மிளகை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர் இல்லைனா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நமக்கு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நூல் தேவைப்படும். எந்த கலர் நூலை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலையில எழுதிக்கோங்க. வெற்றிலை கிழியாத மாதிரி பார்த்து கவனமா எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பர்ஸையும் இப்ப நான் அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். ஃபைண்ட், கவுண்ட், ஸ்ட்ரீம். அடுத்த லைன்ல 520741-808. 520க்கு அப்புறம் ஒரு கேப் கொடுக்கணும். 741க்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு 808 எழுதிக்கோங்க. அடுத்த லைன்ல 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. ஸ்விட்ச் வேர்டை எழுதும் போது எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். இப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்களும் உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே ஒரே ஒரு முறை அந்த வெற்றிலையில எழுதிக்கோங்க. வெற்றிலையில எழுதினதுக்கு அப்புறமா 8 மிளக அந்த வெற்றிலையில வச்சுட்டு வெற்றிலைய மடிச்சுக்கோங்க. மிளகு கீழே விழுகாத மாதிரி பார்த்து கவனமா வெற்றிலை கிழியாத மாதிரி மடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த வெற்றிலைய நூல் போட்டு கட்டிக்கோங்க. இந்த வெற்றிலைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை அஷ்டலட்சுமிகள் கிட்டையும் சிவபெருமான் மற்றும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வெற்றிலை மிளகு முடிச்ச கொண்டு போய் உங்க வீட்டுல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 8 நாட்கள் வரைக்கும் இந்த வெற்றிலை அப்படியே இருக்கட்டும். 8வது நாள், அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலையை எடுத்து இதுல இருக்கக்கூடிய மிளக மட்டும் உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இந்த மிளக உங்க தலைய சுத்தி தூக்கி போடுங்க.
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளயும் செய்யலாம். அப்படியும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த மாதிரி உங்க தலைய சுத்தி அந்த மிளகை நீங்க தூக்கி போடுங்க. அந்த வெற்றிலையை எடுத்து கிழிச்சிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யும் போது இந்த 8 நாட்களுக்குள்ளேயே அதிரடியான மாற்றங்கள் பணவரவுல ஏற்பட ஆரம்பிக்கும். அவசர பண தேவை இருக்கிறவங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா உங்க கைக்கு கிடைக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.